மூலியமா இதே போல தான் இப்போ பெண்கள் வந்து அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பீரியட் வந்து நிற்கிறதுக்காக டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி யூஸ் பண்ணுறது சரியா மூலியமா? மாதவிடாய் என்பது முதலாவது பெண்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இறைவன் வைத்த நியதி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அதாவது உலகம் அழியும் வரைக்கும் எந்த பெண்கள் பிறக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தாலா வைத்த நியதி தான் இந்த பீரியட்ஸ் என்று சொல்றது. அல்லாஹ் வச்ச விதியை வந்து இந்த டேப்லெட்ஸை நம்ம யூஸ் பண்ணி மாதவிடாய் நிப்பாட்டுறது என்றது அல்லாஹ் வச்ச நியதியை மாற்ற மாதிரி. ஏன்னா அல்லாஹ் நமக்கு எழுதின நியதி. மாதவிடாய் என்றது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த மாதவிடாயில தான் பெண்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு சமூகம் உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு செட்டப் தான் மாதவிடாய் என்றது. அப்போ இந்த மாதவிடாய் வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சில விஷயங்களை தடை செய்யுது. வணக்க வழிபாடுகளை நம்ம பார்க்குறோம், தொழுகை, அதே மாதிரி நோன்பு, இதெல்லாம் தடை செய்யுது. அப்போ அப்படியான நேரங்களில் சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய அமல் செய்யணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அதனால டேப்லெட்டை யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் பீரியட்ஸ் வராது, என்ன சில அமல் செய்யலாம். நிறைய பெண்கள் இதை எப்போ யூஸ் பண்ணா தெரியுமா? எப்போ யூஸ் பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஹஜ்ஜுக்கு போகிற டைம், ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு. வேற எப்போ யூஸ் பண்ணுறாங்க? கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10ல் இந்த டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏனெண்டா லைலத்துல் கத்ருடைய இரவு வருதா இல்லையா? லைலத்துல் கத்ருடைய இரவு வந்து ரமலானுடைய கடைசி 10ல் ஒற்றை தினங்களில் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் ஒற்றை படைகளில் தேடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்கிறாங்க. எங்கட பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னா கடைசி 10ல் மாதவிடாய் வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ நம்ம எந்த அமலும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது முற்றிலும் தவறு. ஏனெண்டா இது இயற்கை விதி. அன்னை ஆயிஷா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜு என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வணக்கம். அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்திலேயே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காபாவை தவாஃப் செய்யாதீங்க. காபாவை தவாஃப் செய்ய தடை விதிக்கப்படுது. நோன்பும் அது மாதிரி தான். நோன்பு பிடிக்க வேணாம்னா பிடிக்கக்கூடாது. அப்போ நாம் அதுக்காக டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் மூலமாக எத்தனையோ சைடு எஃபெக்ட்களை வர வச்சு நமக்கு நாம் நாசத்தை தேடுறதை விட நாம் அதை யூஸ் பண்ணாமல் மற்ற இபாதத்துகள், அதாவது நோம்பு பிடிக்கலாட்டி எங்களுக்கு தொழ முடியாட்டி குர்ஆன் ஓதலாம். நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உதவிகள் செய்யலாம், சதகாக்களை செய்யலாம். இப்படி இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மை விஷயத்தில் குறைவிக்கல, நிறைய நம்ம அமல்களை செய்யலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரத்தாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். வஹ்சினு, நீங்கள் அமல் செய்யுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனவே நாம வந்து அமல் செய்கிறோம் என்ற பேரில் போய் நமக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் விதிச்ச விதி நாம் என்ன செய்யணும்? அதை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தடை விதிச்சதை நம்ம அப்படியே செய்யாமல் ஏனைய அமல்களை நம்ம செய்து கொள்ளலாம்.